ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வாரியம். இந்த பூக்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே செடிகளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த நாள் ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நான் செடிங்கள்கிட்ட போயிட்டுனா அதை உடனே நான் மறந்துட்டு என் வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்தி மந்தாரையோட சீட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் சீட்ஸே வரலை, என்னன்னு தெரியல. அது சீசன் இன்னுமே ஆரம்பிக்கல போல இருக்கு. ஆனால் பூக்கள் பூக்குது, சீட்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் அந்தி மந்தாரை வந்து கட்டிங்ஸ் மூலயமா ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு கோயில்பட்டி அமுதம்மா என் கூட ஷேர் பண்ணாங்க. அதாவது நான் இது வரைக்குமே கட்டிங்ஸில் ட்ரை பண்ணதே கிடையாது. அந்தி மந்தாரையும் சீட்ஸ் வருது, சீட்ஸ் மட்டும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் கட்டிங்ஸ்லேருந்து ஒரு பிளான்ட்டும் என்னால் கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரேர் வெரைட்டி மல்லிகை இது என்னன்னு பாருங்கள். பர்கூர் மல்லி, ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த மல்லிகை வெரைட்டி ரொம்ப ரேர் வெரைட்டி. ஸோ இது நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்போ பூக்குன்னு ரொம்ப நாள் காத்துட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதனால தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஆக்சுவலாக வந்து செடிகள் வந்து இப்போ கேட்டுறாதீங்க, இது பூ பூத்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இதில் கட்டிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செடியை நான் கட் பண்ணாமே அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பூ பூத்துருக்கு. ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த செடியில் பூ வந்த உடனே. இது வந்து கொடி கொடியாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டெம்ஸ் கூட ரொம்ப உறுதியாகவே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மெல்லிஸாக போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப ஒரு திக்னஸாகவே இல்லை. ஸோ அதனால் பதியம் போடுறதுக்கான கட்டிங்ஸ் இதில் வரல. ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப ஒரு தொடப்பு குச்சி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிஸான குச்சிகளாக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் கட்டிங்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னும் ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலை. ஸோ கண்டிப்பாக அந்த செடிகள் வந்து ஹெல்த்தியான செடியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். நான் ஆன்லைனில் வாங்கின ப்ரைஸை விட கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸில் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். சாமந்தி செடிகள் சில அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வருஷக்கணக்காக சாமந்தி செடி இருக்குமா, ஒரு பூ கூட பூக்கலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செடிகள் மட்டும் சைடில் பிரான்ச்சஸ் வருது, அப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாமந்தி செடிகள் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட் வேணும். அப்போ தான் வந்து சாமந்தி செடிகள் நிறைய பூ பூக்கும். அதுக்கு தேவையான சத்துக்கள் இல்லைனா கூட அந்த செடிகள் வந்து பூ பூக்காமல் போயிடும், மலட்டு செடியாக போயிடும். நிறைய டிஏபிலாம் நான் கொடுத்தேன், ஆனால் பூவே பூக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த மலட்டு செடிகளை உருவாகிறதுக்கு டிஏபியும் ஒரு காரணம். டிஏபி வந்து ஒரு செடிகளுக்கு நிறைய கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து மலட்டு செடியாக மாறிடும். எப்போவாவது ஒரு டைம் தான் நம்ம டிஏபி கொடுக்கணும், அது ஒரு ரீசனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிகள் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கணும், அது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த செடியிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து, கட்டிங்ஸ் இல்லைனா கூட அந்த செடியை வேரோடு எடுத்து ஒரு பெரிய பாட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து நல்லா வந்து வேப்பம் புண்ணாக்கு, செடி நல்லா செழித்து வந்ததுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம், கோகோபீட் இந்த மாதிரி மண்கலவை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அது கூட வந்து ஆட்டு சாணம் வந்து நல்லா வந்து அதாவது மக்கின தொழு உரத்தை வந்து நல்லா காய வச்சிடுங்க. சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மக்கின தொழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பூச்சி தொல்லைகள் வந்துருச்சுன்னு சில பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து காரணம், அதை வந்து காய வைக்காமல் நம்ம அப்படியே வந்து செடிங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செடிங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வேப்ப முன்னாக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த செடிகளில் வந்து 100% பூச்சி தொல்லைகள் வராமல் நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி செடியை மெயின்டைன் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. சாமந்தி செடிகளுக்கு நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரும்போது தான் அந்த எறும்பு வந்து எப்போவுமே நிறைய இருக்கும். ஸோ அந்த செடிகள் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அந்த இடத்துல எறும்புகள் நிறைய போகும். அதே மாதிரி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அது உப்பெல்லாம் சேராத தண்ணியை வந்து அடிக்கடி நான் வந்து செடிங்களுக்கு கொடுப்பேன், அந்த சாமந்தி செடிங்களுக்கு. ஸோ அந்த சாமந்தி செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய செடிங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பேன். மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கோகோபீட் எடுத்துக்கிட்டேன், 1 கிலோ அளவுக்கு மண்புழு உரம் எடுத்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி அளவு தான் வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதில் 1 கிலோ அளவுக்கு தொழு உரங்கள், அதாவது ஆட்டு சாணம் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் சும்மா ஒரு டியூஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அதோட சத்துக்களும் அப்படியே கிடச்சிட்டே இருக்கும். செடிகள் வந்து பூச்சி தொல்லைகள் வராமல் அப்படியே நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாமந்தி செடிகள் வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய சேலஞ்சுங்க. அது நிறைய பூச்சிகள் வரும். இந்த மாவு பூச்சியெல்லாம் நிறைய வரும். ஒரு குட்டி குட்டியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஒரு கருப்பாக குட்டி 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 பூச்சி நிறைய அந்த மொட்டுக்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்துடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்க நல்லா ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சாமந்தி செடிகள் நம்ம மெயின்டைன் முடியும். அந்த சாமந்தி செடிகளில் இது பாருங்கள், இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பேன். நிறையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக இதை கொடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட இப்போ வந்து குண்டுமல்லி வெரைட்டி எல்லா வெரைட்டியும் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குது. இருவாச்சி மல்லி இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா கெட்டி மல்லி இருக்குது, இந்த பர்கூர் மல்லி இருக்குது, ரோஜா மல்லி இருக்குது. இந்த மாதிரி எல்லா வெரைட்டியிலும் அப்போ இந்த அரும்பு வெரைட்டியில் கூட நம்மகிட்ட எல்லாமே மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பர்கூர் மல்லி மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு குறையாக இருந்தது. ஸோ அதுவுமே கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நம்மகிட்ட ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். சில கஸ்டமரை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு சில பிளான்ட் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பெரண்டை வந்து நம்மளுடைய மூட்டு வலி, குதிக்கால் வலி, இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். எனக்குமே ஷோல்டர் பெயின் பயங்கரமாக இருந்தது. குதிக்கால் வலி இருக்கும்போதெல்லாம் இந்த இலைப்பெரண்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். செடிகள் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சாவே ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த பிளான்ட்டை நான் கொடுக்க போகிறேன். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக கொடுக்குற அடுக்கு சங்குப்பூ சீடு, அவுரி சீடு, இது வந்து நம்ம காமனாக கொடுக்க போகிறேன். சில பேர் வந்து மயில் மாணிக்கம் சீடு தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க. நான் ரேவதி அம்மாட்ட திரும்பவுமே கேட்டிருக்கேன். அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட இந்த ஃப்ரீயாக வந்து மயில் மாணிக்கம் சீடுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.